வணக்கம். இப்போ எங்கேருந்து நான் வந்திருக்கீங்க இந்த வண்டி கட்டிட்டு? நாங்கள் கிளச்சல்பட்டியிலேருந்து வரோம். காரைக்குடி பக்கத்தில் உள்ள கிளச்சல்பட்டியிலேருந்து வரோம். ஆ 7 நாள் பயணம். 7 நாள் பயணத்தில் ஃபஸ்ட்டு வந்து புறப்பட்ட முதல் நாள் புதுக்கோட்டையில் தங்குவோம். புதுக்கோட்டையில் தங்கிவிட்டு மறுநாள் நைட்டு வண்டி கட்டும்போது கந்தரக்கோட்டையில் தங்குவோம். 3ஆவது நாள் பூண்டி வந்துடுவோம். 4ஆவது நாள் சாமி மலை வந்துடுவோம். 5ஆவது நாள் மயிலாடுதுறை பக்கத்தில் வந்துடுவோம். 6ஆவது நாள் இங்கே கோயிலுக்கு வந்துடுவோம். இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டுவிட்டு இன்னும் 4 நாள் ரெஸ்ட் எடுப்போம். 4ஆவது செவ்வாய்க்கிழமை காலையில் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் 4 நாள் ரெஸ்ட்டு. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் மறுபடியும் கிளம்பிடுவோம். மறுபடியும் கிளம்பி நாங்கள் அங்கே போய் மறுபடியும் 5 நாள் ஆயிரும். நீங்கள் எத்தனை வருஷமா நான் வந்துட்டு இருக்கீங்க? நான் வந்து 2 வருஷமாக தான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நகரத்தார்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷமாக அவங்க 300 வருஷமாக அவங்க பாரம்பரியமாக இதை கட்டிக்கிட்டு இருக்காங்க. 300 வருஷமா மாட்டு வண்டி கட்டி வந்துட்டு இருக்காங்க இதுலேருந்து. ஆனால் அவங்களுக்கு குலசாமின்றது இங்கே தையல் நாய் தான். இங்கே தையல் நாய் தான் அவங்களுக்கு குலசாமி. அவங்க ஏற்கனவே பூர்வீகம் வந்து பூம்புகாரில் இருந்தவங்க. அங்கே வந்து மேட்டுத்தரையான உள்ள இடத்துக்கு வரணுங்கிறக்காண்டி இங்கே கடலோரத்தில் இருந்துவிட்டு அங்கே எங்கள் ஊரை தேர்வு பண்ணி அங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு உதவியாக நாங்கள் இங்கே வந்து போகிறதுக்காண்டி மாடு கட்டுறதுலேருந்து டெம்போவிலேருந்து சமையலுக்கு ஆள் பிடிச்சி கொண்டுக்கிட்டு வர்றதுலேருந்து எல்லாம் நாங்கள் செய்கிறோம். அவங்க எங்களுக்கு வந்து எல்லாமே குறை இல்லாமல் பண்ணிடுவாங்க. அங்கே தங்குறதுக்கு ஹாலில் இருந்து வீடுலேருந்து எல்லாமே பிடிச்சி கொடுத்துருவாங்க. அங்கே பகல் ஃபுல்லாக தங்கியிருப்போம். நைட் ஆனிச்சுன்னா நாங்கள் வந்து கிளம்புவோம். வண்டியில் கிளம்பி வர்றது. நைட்டு மட்டும்தான் சவாரி ஓட்டுறது. பகலில் ஃபுல்லாக ரெஸ்ட்டில் தான் இருப்போம். மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் பயணம் இது? சுத்தமாக 200 கிலோமீட்டர். அதாவது அங்கேருந்து 200 கிலோமீட்டர் வரும். அப் அண்ட் டவுனு 400 கிலோமீட்டர் வரும். 400 கிலோமீட்டர் வரும். இன்னி போகிற காலகட்டத்துகளுக்கு இந்த மாதிரி வண்டி கட்டி வர்றது பெரிய சவாலாக தான் இருக்கும். இப்போ உள்ள இதுகளுக்கு இன்னும் ஒரு 50 வருஷம் ஆச்சுனாலே இந்த வண்டியெல்லாம் பார்க்குறதே ஒரு மாறுபட்ட கோணத்தில் தான் பார்ப்பாங்க. ஒரு கலைப்பொருள் மாதிரி வந்துடும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ இருக்கிறோம். அதெல்லாம் நல்லா அவங்க பாரம்பரியமாக எல்லாம் நடத்துகிறாங்க. அவங்களுடைய பாரம்பரியத்தை அவங்க காக்கணுங்கிறக்காண்டி இதை செய்கிறாங்க வருஷம். இப்போ இந்த வண்டியை பற்றி சொல்லுங்கண்ணா. வண்டி வந்து எப்படி கட்டுறாங்க? வண்டி இன்றைக்கி கட்டணும்னா எவ்வளோ ஆகும்? இன்னைக்கு இந்த வண்டி செய்யணும்னா புதுசாக செய்யணும்னா 3லேருந்து 4 லட்சம் ரூபா வரும். இதுக்கு வந்து ஒவ்வொன்றும் வாகை மரம், வேம்பு, இது தினுசாக மரம் போட்டிருப்பாங்க. அதில் வந்து செய்கிறதுக்கான ஆளுகளும் இப்போ வந்து ரொம்ப கம்மி, குறைஞ்சிட்டாங்க. முன்னுக்க வந்து நிறையா மாட்டு வண்டிகள் இருந்துச்சு, செஞ்சாங்க. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அவ்வளோதான் வந்து ஆளுகள்லாம் கம்மியாயிருச்சு. எங்கேனையும் ஒரு ஆளை தேடி பிடிச்சி தான் நாங்கள் இப்போ வந்து செய்வாங்க. வண்டி கட்டுறதுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே 1 மாதத்துக்கு முன்னாடி வண்டியில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, எல்லா சக்கரங்கள்லாம் கரெக்டாக வேலை செய்தா எல்லாம் கடைஞ்சி பார்த்துட்டு தான் புறப்படுவாங்க. வண்டியை தெளிவாக பார்த்துட்டு தான் கிளம்புறது அங்கேருந்து. இப்போ இந்த தொட்டி மாதிரி முன்னாடி கட்டி வச்சிங்களேண்ணா, எதுக்கு நான் சாக்கில்? இது வந்து வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது நைட்டு பயணம் அவங்களுக்கு வந்து டயர்ட் ஆகும்போது அவங்க எங்கிட்ட சாஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால மெத்தையெல்லாம் போட்டு தலைவாணியெல்லாம் போட்டு அவங்களுக்கான வசதிகளை செஞ்சு வச்சுருவாங்க. முடிஞ்ச மட்டும் சேஃப்டி. அதே மாதிரி 4 வண்டிக்கு ஒரு காவக்காரை போட்டு வச்சுருப்பாங்க. டிராஃபிக்லாம் அவங்க தான் கிளியர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வண்டிக்கும் நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த வரிசைப்படி தான் போகணும். ஒவ்வொரு வண்டியும் அது முந்துறதுக்கோ இதுக்கோ அலோடு பண்ண மாட்டாங்க. அவங்க கண்ட்ரோலில் போயிடும். நைட்டு பயணம் பண்ணும்போது எல்லாம் வந்து காவக்கார கண்ட்ரோலில் போயிடும். அவங்களுக்கான சம்பளத்துலேருந்து எல்லாமே நகரத்தார்கள் கொடுத்துருவாங்க. இப்போ மாட்டுக்கான தீவனம் இதெல்லாம் எப்படி நான் எடுத்துகிட்டு வருவேன்? மாட்டுக்கான தீவனம்லாம் நிறைய கிடைக்கும். வர்றவங்க நேர்த்திக்கடன் உள்ளவங்க எல்லாமே நிறையா கொடுப்பாங்க. எந்த பஞ்சமும் இருக்காது. வைக்கல் மட்டும் நாங்கள் ஒரு 2 கட்டு 4 கட்டுக்கு மேலே கட்டி இருக்கிறது வைக்கல் தான். வைக்கல் தான். அங்கே மேலே கட்டி வச்சுருக்கிறது வைக்கல். அது மட்டும் நாங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வருவோம் வீட்டிலேருந்து. மற்றபடி எல்லாம் வந்து மாட்டுக்கான தீவனங்கள் எங்களுக்குமே கூல்ட்ரிங்க்ஸு எல்லாமே கொடுத்துருவாங்க. இளநீ பழம், மாட்டுக்கு வாழைப்பழம் எல்லாமே கொடுப்பாங்க. நாங்கள் எதுவும் வேண்டாம்னு சொல்கிறதில்ல. நேர்த்திக்கடனில் வர்றது நாங்கள் ஏற்றுக்குவோம். இப்போ இன்னைக்கு இந்த வண்டி கட்டுறதுக்குலாம் ஆள் இருக்குங்களாண்ணா உங்கள் ஊரில்? ஆள் ரொம்ப கம்மி தான். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அது வந்து ரொம்ப ரேர் தான். இப்போ முன்னே எத்தனை வண்டி வந்துட்டு இருந்தது, இப்போ எத்தனை வண்டி வந்துட்டு இருக்கு? முன்னுக்கு 150 வண்டி வந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சி இப்போ 54 வண்டி 56 வண்டி அந்த வருஷம் வந்துருக்குங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா வரதுக்கு 7 நாள், போகிறதுக்கு 5 நாள் அப்படின்னு ஒரு 15 நாள் கணக்கு வந்துடும் போல இருக்கு. ஆமாம். இப்படி இருக்கும்போது எப்படி மக்கள் அவசர உலகத்தில் ஓடிட்டு இருக்கவங்க எப்படி இந்த 15 நாள் இது பண்ணி வருவாங்க? அதான் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இன்னுமே 15 நாள் வண்டி கட்டி போமா அப்படிங்கிற கேள்விக்குறியும் கூட வரலாம். அதை வந்து
ரேர் தான். இனிமே போகிற காலகட்டத்துக்கு வந்து ரேர் தான். ஆ, ஆ. இப்போ இது முடிக்க அவங்களுடைய பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறாங்க. நகரத்தார். நகரத்தார் கடைபிடிக்கிறாங்க. ஆ, அந்த மாதிரி கடைபிடிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம். ம், ம். ம். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா, உங்கள் பேர்? என் பேர் மாரியப்பன். ஆ. ம். உங்கள் ஃபோன் நம்பர்ண்ணா? 91 59 58 79 98. புதுக்கோட்டையில் ஊர் பேர் சொல்லுங்கண்ணா. கீழச்செவல்பட்டி. சரிங்க, நன்றிண்ணா. ஓகே.